திமுகவை அகற்ற வேண்டும். 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஒரு கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு இங்கே வரையிருக்கின்ற என் தம்பிகளும் என் தங்கைகளும் சேர்ந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொள்கிறேன். அந்த நோக்கமே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே நடைபெற வேண்டும். அதை விட முக்கியம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுங்கள். நான் 4.5 ஆண்டு காலம் திமுகவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள். அதை விட முக்கியம் என்னவென்றால், கடந்த 3 தேர்தல்களில் நீங்கள் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு எடுத்து வாக்களித்து நீங்கள் அவர் வெற்றியை கொடுத்தீர்கள். ஏதோ போன தேர்தல் மட்டும் கிடையாது, நீங்கள் சிந்திக்க வேண்டும். தமிழக மக்கள் 3 தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதிகள் திமுகவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். நினைத்து பாருங்கள், 39 தொகுதிகள் 2019. 2021 திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகள் திமுக வெற்றியை கொடுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைத்தது கஞ்சா, சாராயம், பெண்களுக்கு எதிரான ஒரு சூழல். வேற எந்த மாநிலத்திலும் அந்த சூழல் கிடையாது. ஏதாவது சொல்லுவாங்க அந்த காலத்துல, பஞ்சாப்ல தான் அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் பஞ்சாபை விட மோசமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சாதாரணமா இதை அகற்றலாம். என்கிட்ட ஆட்சி மட்டும் இருந்தது 6 மாதம் ஆன எனக்கு 6 நாள்ல தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் முடியும். இதை நான் சும்மா நான் சொல்றேன், என்னால முடியும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன? ஒரு சாதி பிரச்சனையா? இது வன்னியர் பிரச்சனையா? இது சமூக நீதி பிரச்சனை. உங்களுக்கு சமூக நீதி என்ன தெரியல என்றால் பக்கத்தில் ஆந்திரா, கர்நாடகா, சித்தராமையா அவங்க போய் கற்றுக்கணும். கர்நாடகா முதலமைச்சர் ஏன் கற்றுக்கிறீங்கன்னு சொல்றேன். அவர் 10 ஆண்டுகளில் 2 முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. 10 ஆண்டுகளில் 2 முறை. அதான் உண்மையான சமூக நீதி. கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கி நலத்திட்டங்கள் கொடுத்து, கடனை கொடுத்து, கல்வி கடன், வேலை கடன் எல்லாம் கொடுத்து அங்கே சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கிறார் சித்தராமையா. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.